Good morning students. Today we are going to see quantitative aptitude problems from R.S. Agarwal book. In that we are going to see chain rule method. In chain rule there are two methods, direct proportion and another one is indirect proportion. First we are going to see what is direct proportion definition. Two quantities are said to be directly proportional if on the increases of the one, the other increases to the same extent. சப்போஸ் இப்போ நம்ம ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இன்னொரு குவான்டிட்டியும் அதே எக்ஸ்டெண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் அப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்கிறோம். சிம்பாலிக்கலாக அதை நம்ம எப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒய் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு k into y, constant into y. அதாவது ரெண்டு குவான்டிட்டி நான் எடுத்துக்கிறேன் x and y அப்படின்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அதாவது மோர் ஆர்டிகல்ஸ் மோர் காஸ்ட். இப்போ நான் மோர் ஆர்டிகல்ஸ் பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு காஸ்ட் தேவை. ஓகேவா? அப்போ நான் அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணதான் அப்படின்னா அதிகமான ஆர்டிகல்ஸ் என்னால் கலெக்ட் பண்ண முடியும். மோர் ஆர்டிகல்ஸ் மோர் காஸ்ட். அப்போ ஆர்டிகல்ஸோட கவுண்டிங் அதிகமாகும்னா மணியும் அதிகமாகும். ஓகேவா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மென் ஒர்க்கிங் ஆன் இட். அதாவது மோர் மென் மோர் ஒர்க். இப்போ எனக்கு ஒரு ஜாப் இருக்குது, ஏதோ ஒரு ஜாப் அசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாபை நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதிகமான ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக என்னால் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் மோர் மென் மோர் ஒர்க். ஓகேவா? Next, indirect proportion. Two quantities are said to be indirectly proportional if on the increases of the one, the other decreases to the same extent. இங்கே வந்து எப்படின்னா ரெண்டு குவான்டிட்டியில் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகணும். அப்படி ஆனிச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டைம் டேக்கன் பை அ கார் இன் கவரிங் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்பீட் ஆஃப் த கார். ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மோர் ஸ்பீட் லெஸ் இஸ் த டைம் டேக்கன் டு கவர் அ டிஸ்டன்ஸ். இப்போ நான் ஒரு பிளேஸை ரீச் பண்ணணும். அப்போ நான் ஹை ஸ்பீடில் போனேன் அப்படின்னா லெஸ் டைமில் அந்த பிளேஸ்க்கு நான் போய் சேர்ந்துடலாம். அதாவது ஸ்பீட் அதிகமாகுது, டைம் வந்து லெஸ் ஆகுது. மோர் ஸ்பீட் லெஸ் டைம். ஓகேவா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2, டைம் டேக்கன் டு ஃபினிஷ் அ ஒர்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் பர்சன் ஒர்க்கிங் அட் இட். அதாவது நான் ஒர்க்கு ஒரு சர்டைன் ஜாபை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதிகமான பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டைம் வந்து எனக்கு கம்மியாகும். டைம் கம்மியாகி நான் அந்த ஒர்க்கை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1. இஃப் 15 toys cost rupees 234, what do 35 toys cost? ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 டாய்ஸோட காஸ்ட் வந்து 234ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 35 டாய்ஸோட காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், டாய்ஸோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோர் டாய்ஸ் மோர் காஸ்ட். ஓகேவா? அதான் இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள். டாய்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ப்ராப்ளம் ரீட் பண்ணோடனே நம்ம என்ன ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது வந்து டாய்ஸ், இது வந்து காஸ்ட். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து எனக்கு 15 டாய்ஸோட காஸ்ட் வந்து 234. 35 டாய்ஸோட காஸ்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இது அப்படியே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 546. ஹென்ஸ் த காஸ்ட் ஆஃப் 35 டாய்ஸ் இஸ் 546. ஓகேவா? அப்போ 35 டாய்ஸோட விலை வந்து 546 ரூபா. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போகலாம். அடுத்த ப்ராப்ளமில் இஃப் 36 men can do a piece of work in 25 hours. ஓகேவா? அதாவது 36 மென் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 25 ஹவர்ஸில் செஞ்சு முடிக்கிறாங்க. இன் ஹவு மெனி ஹவர்ஸ் வில் 15 men do it? அப்போது 36 பர்சன்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை 25 ஹவர்ஸில் செஞ்சு முடிக்கிறாங்க. அதுவே 15 men இருந்தாங்கன்னா எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ மென்னை வந்து பாருங்கள், மென்னோட கவுண்டிங் வந்து குறையுது. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். லெஸ் மென் மோர் ஹவர்ஸ்.
அப்போ இதை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், let the required number of hours be x. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதாவது 15 men ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மென் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க, அப்போ கண்டிப்பாக ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். இது வந்து மென், ஃபர்ஸ்ட் செட்டில் 36 மென் வந்து அந்த ஒர்க்கை 25 ஹவர்ஸ் செய்கிறாங்க. இது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்றனால நம்ம ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 1/25. அதுவே 15 மென் செஞ்சிருந்தாங்கன்னா என்ன ஹவர் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம 1/xன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ 36 × 1/x is equal to 1/25 × 15 வரும். ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/x is equal to 1/16 வரும். ஸோ x is equal to 60. Hence 15 men can do it in 60 hours. ஓகேவா? அப்போ 15 மென்னு அந்த ஒர்க்கை 60 மணி நேரம் செஞ்சானாதான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? Next problem, if the price of 6 toys is rupees 264.37, what will be the approximate price of 5 toys? இப்போ இங்கே 6 டாய்ஸோட விலை சம் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 டாய்ஸோட விலை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 டாய்ஸ் இருக்குது, இங்கே 5 டாய்ஸாக ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ டாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா ப்ரைஸும் என்ன ஆகும், கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அதாவது இந்த கொடுத்துருக்கிற ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இது டாய்ஸ், இது ப்ரைஸ். அப்போ 6 டாய்ஸோட ப்ரைஸ் வந்து 264.37. 5 டாய்ஸோட ப்ரைஸாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 220.31. இவங்க அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் ப்ரைஸ் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ₹220. த அப்ராக்சிமேட் ப்ரைஸ் ஆஃப் 5 டாய்ஸ் இஸ் ₹220. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போகலாம். 36 men can complete a piece of work in 18 days. In how many days will 27 men complete the same work? அதாவது 36 men ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 18 days ஆகுது. In how many days will 27 men complete the same work? அதே ஒர்க்கை 27 பேர் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இங்கே நம்பர் ஆஃப் மென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறாங்க. அப்போ மென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனாங்க அப்படின்னா டே வந்து என்ன ஆகும், ஒர்க்கிங் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா நம்ம எப்படி எழுதணும், 1/18, அதாவது ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கணும். இப்போ 36 மென்னு 18 டேஸ் செஞ்சாங்கன்னா அது 1/18ன்னு எடுத்துக்கணும். இப்போ 27 மென் வந்து என்ன செய்ய போகிறாங்க நம்மளாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால 1/x. இப்போ லெஸ் மென், இங்கே வந்து என்னென்னா மோர் டேஸ். அப்போ 36 × 1/x is equal to 27 × 1/8. therefore x is equal to அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 24. அப்போ 27 மென் வந்து அந்த ஒர்க்கை 24 டேஸ் செஞ்சாங்கன்னா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம், இஃப் 20 men can build a wall 56 meters long in 6 days, what the length of similar wall can be built by 35 men in 3 days? அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 20 men இருக்காங்க, ஒரு வால் பில்ட் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ மீட்டர் லென்த் இருக்குது அப்படின்னா 56 மீட்டர் லென்த் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம 6 நாள் அதை கட்டி முடிக்கிறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே பில்ட்டை வந்து 35 men வந்து கட்டி முடிச்சாங்க அப்படின்னா 3 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த லென்த்து தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, வாலோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது 20 men கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. மென்னு நான் எழுதியிருக்கேன். இது எம்ங்கிறது மென்னு, டிங்கிறது டே, இது வந்து டபிள்யூங்கிறது அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ அதற்கு தான் இதுதான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. அதாவது M1D1 / W1. M1ங்கிறது ஃபர்ஸ்ட் செட்டோட மென், டே 1ங்கிறது ஃபர்ஸ்ட் செட்டோட டேட்டு, W1ங்கிறது ஃபர்ஸ்ட் செட்டில் அசைன் பண்ணியிருக்கிற ஒர்க். அதே மாதிரி செகண்ட் செட் இருக்கு இல்லையா, அதோட வந்து M2D2 W2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ 60 மென் வந்து 6 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. 56 மீட்டர் லென்த்தில் இருக்கிற இதை கட்டியிருக்காங்க, ஒரு வாழை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி 35 மென் வந்து 3 days ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வால் லென்த்தை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? இதே மாதிரி ஒர்க் கொடுக்கல அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபார்முலா பார்ப்போம், அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ M1ங்கிறது 20, டே 1ங்கிறது 6 டிவைடட் பை அவங்களோட ஒர்க் வந்து 56 மீட்டர் அவங்க கட்டியிருந்தாங்க. அப்போ 56. ஏதாவது M2ங்கிறது 35, D2ங்கிறது அவங்களோட செகண்ட் செட்டோட
3. அப்போ கீழே W2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் எக்ஸ்ன்னு வச்சு நம்ம பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எக்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 மீட்டர். ஓகேவா, அதாவது 35 men வந்து 3 days ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 49 மீட்டர் இருக்கிற லென்த் இருக்கிற வாலை வந்து அவங்க கட்டி முடிப்பாங்க. ஓகேவா, அடுத்த ப்ராப்ளம். இஃப் 7 spider மேக் 7 webs இன் 7 days, then 1 spider will make 1 web in how many days? அதாவது 7 ஸ்பைடர் இருக்கு, அது 7 வெப் வந்து மேக் பண்ணுது. ஓகேவா, எத்தனை நாள்ல அப்படின்னா 7 நாள்ல. இப்போ அதுவே ஒரே ஒரு ஸ்பைடர் வந்து ஒரு வெப்பை எத்தனை நாள்ல மேக் பண்ணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து ஸ்பைடர் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா அது மேக் பண்ணது இல்லையா வெப், அதுதான் அதோட ஒர்க். அதனால அதை வெப்பை வந்து நான் ஒர்க்குன்னு வச்சிருக்கேன். டே வந்து எத்தனை டேன்றது. அப்ப 7 ஸ்பைடர் 7 வெப்பு 7 நாள் ஃபர்ஸ்ட் செட்ல. செகண்ட் செட்ல என்னன்னு பாருங்க, ஒரு ஸ்பைடரு ஒர்க் என்ன பண்ணுது, ஒரே ஒரு வெப்பை கட்டுது, எத்தனை நாளை கட்டுதுன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சேம் ஃபார்முலா தான். M1 D1 டிவைடட் பை W1, M2 D2 டிவைடட் பை W2. ஓகேவா, ஸோ அப்போ M1ங்கிறது 7, D1ங்கிறது 7 டிவைடட் பை W1ங்கிறது 7 இஸ் ஈக்குவல் டு M2ங்கிறது 1, D2ங்கிறது வந்து D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து ஒரே ஒரு வெப்பை கட்டுது, அதனால 1. இது அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 49 7 into x வரும். therefore x is equal to 7. அதாவது ஒரு ஸ்பைடர் ஒரு வெப்பை 7 நாள் கட்டுது. ஓகேவா, therefore 1 spider will make 1 web in 7 days. ஓகேவா, next problem. If 12 carpenters working 6 hours a day can make 460 chairs in 24 days, how many chairs will 18 carpenters make in 36 days, each working 8 hours a day? அதாவது கார்பெண்டர்ஸ் வந்து சேர் செய்யறாங்க. 12 கார்பெண்டர்ஸ் வந்து 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்து 460 சேர் செய்யறாங்க. எத்தனை நாள்ல அப்படின்னா 24 நாள்ல செய்யறாங்க. ஓகேவா, அதுவே 18 கார்பெண்டர்ஸ் வந்து 36 நாள் வேலை பார்க்கறாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்க எத்தனை சேர்ஸ் வந்து மேக் பண்ணிருப்பாங்க, எத்தனை சேர்ஸ் வந்து தயாரிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஸோ கொடுத்துக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்பெண்டர்ஸ் அவங்க எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு டேல அதை கம்ப்ளீட் பண்றாங்க, அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்றது. ஒர்க் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்குங்கிறது சேர் செய்யறது தான் அவங்களோட ஒர்க். எத்தனை நம்பர் ஆஃப் சேருங்கிறது தான் ஒர்க் இந்த இடத்துல. அப்ப 12 கார்பெண்டர் 6 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க, 24 நாள் தொடர்ந்து வேலை செய்யறாங்க. அதே மாதிரி 18 கார்பெண்டர் வந்து 8 நாள் ஒர்க் பண்றாங்க, 36 நாள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 36 நாள் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட ஒர்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எத்தனை சேர் செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். the same formula M1 D1, இங்க H இருக்கிறதுனால H1 வரும். அதாவது M1 H1 D1 divided by W1. இங்க வந்து M2 H2 D2 divided by W2. போன ப்ராப்ளம்ல வெறும் D மட்டும் தான், இந்த டேஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அதனால நம்ம அவர்ஸ் இல்லை. இப்போ இங்க அவர்ஸும் இருக்கிறனால அவர்ஸையும் நம்ம இங்க சேர்த்துக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே நான் என்ன எழுதிக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் செட் டிவைடட் பை அதோட ஒர்க், அதே மாதிரி இந்த செகண்ட் செட் டிவைடட் பை ஒர்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1380. ஓகேவா, அப்போ 18 கார்பெண்டர் வந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி 36 டேஸ்ல 1380 சேர்ஸ் வந்து செஞ்சிருப்பாங்க. ஓகேவா, அடுத்த ப்ராப்ளம். இஃப் 17 laborer can dig a ditch of 26 meter long in 18 days, working 8 hours a day, how many more laborers should be engaged to dig a similar ditch of 39 meter long in 6 days, each laborer working 9 hours a day? ஸோ கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து எப்படின்னா ஒரு டிச்சுக்கு இது பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ லேபரர் கவுண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இதில் 17 லேபரர் வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 18 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கட்டுற டிச்சோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 மீட்டர். ஓகேவா, செகண்ட் ஒன்ல எத்தனை லேபர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 39 மீட்டர் கட்டுறாங்க அந்த டிச்சு, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, மொத்தமாக 6 நாள் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே சேம் ப்ராப்ளம்
ஃபார்முலா. அப்போ m1h1 d1 டிவைடட் பை w1 இஸ் ஈக்குவல் டு m2h2 d2 டிவைடட் பை w2. இங்கேயும் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒர்க்குன்றது என்ன அப்படின்னா அந்த டிச்சோட லென்த்து தான் இங்கே ஒர்க்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செட்டை ஃபுல்லாக அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஒர்க் வந்து 26. அதே மாதிரி இந்த செகண்ட் செட்டு 9 into 6. நீங்கள் லேபரர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஒர்க்கு வந்து 39. ஓகேவா? ஸோ அதை அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 68. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன ப்ராப்ளம்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹவு மெனி மோர் லேபரர்ஸ். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி 17 பேர் இருக்காங்க, அவங்களோட ப்ளஸ் நம்ம எத்தனை பேரை சேர்த்தா 39 மீட்டர் லாங் இருக்கிற டிச்சை கட்டலாம் அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைச்ச ஆன்சர்லேருந்து நம்ம அந்த 17 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? கிடைச்ச ஆன்சர் வந்து 68. அப்போ அதை 17 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 51. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி 17 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இன்னும் நான் 51 பேர் அவங்க கூட ஜாயின் பண்ணேன் அப்படின்னா இந்த டிச்சை வந்து 39 மீட்டர் லாங்குக்கு கட்டலாம். எத்தனை நாளில் அப்படின்னா 6 நாளில். ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 மணி நேரம் பார்த்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் 15 men working 9 hours a day can reap a field in 16 days, in how many days will 18 men reap the field working 8 hours a day? ஓகேவா? ஸோ இப்போ 15 men இருக்காங்க, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஃபீல்டு அவங்க ரீப் பண்ணுறாங்க. ஓகேவா? எத்தனை நாள் அப்படின்னா 16 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அதே 18 men சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹவு மெனி டேஸ், எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. சேம் ஃபீல்டை தான் 2 பேருமே ரீப் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, நான் கொடுத்துருக்கதான் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒர்க் எதுவுமே கொடுக்கல பாருங்கள். ஒர்க்கோட குவான்டிட்டி இவ்வளோ ஒர்க் பண்ணணும், இல்லை இவ்வளோ சேர் செஞ்சாங்க, இல்லை இவ்வளோ லென்த்து ஃபீல்டை வந்து ரீப் பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒர்க்கு வந்து இங்கே டிஃபைன் பண்ணலை. ஓகேவா? அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா m1h1 d1 இஸ் ஈக்குவல் டு m2h2 d2. ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ஒர்க்குன்னு எதுவுமே அசைன் பண்ணல. சப்போஸ் இதே ரீப்பை ஒரு 15 மீட்டர் லென்த்துக்கு இவங்க ரீப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை நம்ம இங்கே போடலாம். ஆனால் இங்கே ஒர்க்கு கொடுக்கல. அப்படிங்கும்போது ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. m1h1 d1 m2h2 d2. ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். மென் வந்து இது, ஹவர்ஸ் இது, டே இது. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் 15 men இருக்காங்க, 9 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 16 days ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் செட்டில் 18 men இருக்காங்க, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்கன்றதா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 15 into 9 into 16. இந்த சைடில் 18 into 8 into x. ஸோ எக்ஸ் மட்டும்தான் தேவை. இந்த 18 into 8 அப்படியே கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. தப்போ x is equal to 15. அப்போது 18 men வந்து 8 hours ஒர்க் பண்ணி அந்த ஃபீல்டை எப்போ ரீப் பண்ணுவாங்க, எத்தனை நாள் ரீப் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னா 15 days ஒர்க் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 12 men working 8 hours per day complete a piece of work in 10 days. To complete the same work in 8 days, working 15 hours a day, the number of men required is. ஓகேவா? 12 men வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை அவங்க 10 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே சேம் ஒர்க்கை 8 நாள் ஒர்க் பண்ணி 15 hour ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை மென் இத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த ஒர்க்கை முடிப்போம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க செட்டெல்லாம் எழுதிக்கலாம். மென் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் 12, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8, எத்தனை நாள்னா 10 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? செகண்ட் செட்டில் இருக்கிற மென்னோட கவுண்டிங் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 15 ஏதோ ஒரு செட் ஆஃப் மென் வந்து 15 hours ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 8 days ஒர்க் பண்ணுறாங்க. இது சேம் ஃபார்முலா. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்குன்னு எதுவுமே கொடுக்கல, ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ குவான்டிட்டி, இவ்வளோ செய்யுங்க அவ்வளோ செய்யுங்க அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்போ ஒர்க் கொடுக்கலன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, m1h1 d1 இஸ் ஈக்குவல் டு m2h2 d2. இப்போ 12 into 8 into 10, அதாவது ஃபர்ஸ்ட் செட்டு. இந்த சைடில் செகண்ட் செட்டை அப்படியே நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது மென்னு, ஸோ அந்த மென்னை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். x into 15 into 8. ஸோ இந்த 2 டேர்ம்ஸையும் இங்கே கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா
ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x is equal to இந்த 15 divided by 8 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணனா 8 ஓகேவா. அப்போ 8 மென்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 8 நாளில் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை அவங்க செஞ்சு முடிப்பாங்க ஓகேவா. ஸோ செயின் ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மெத்தட் தான் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2 குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலானா m1h1 d1 divided by w1 is equal to m2h2 d2 divided by w2. ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா. ஒர்க் கொடுக்கல அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா m1h1 d1 is equal to m2h2 d2 ஓகேவா. இதில் ஒரு சில ப்ராப்ளமில் ஹவர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அப்போ ஹவர்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கணும், அதாவது m1h1. இல்லை டேஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா m1 d1 அப்படின்னு வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 3 மெத்தடில் தான் செயின் ரூட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வரும் ஓகேவா. தேங்க்யூ கேர்ள்ஸ். Of 357 mangoes is rupees 1517.25. What will be the approximate price of 49 dozens of such mangoes? Here they are given 357 mangoes price, then we have to find 49 dozens of mangoes price. So the quantity of price, the quantity of mangoes will be increased, so its price is also increased. So more mangoes, more price. It is a direct proportion. So we can directly cross product these two terms. Okay, here I write M as mango and P for price. They are given 357 mangoes price as 1517.25. We have to find 49 dozens of mangoes. 49 dozens is equal to 588 of mangoes. We have to find that's cost. Okay, 357 into cross product this ones, 357 into x and 1517.25 into 588. So we can multiply this and divide from 357. We get x is equal to 2499. Hence the approximate price of 49 dozens of mango is rupees 2500. Here they asked approximate price, so we are take 2499 as 2500. Okay. Next problem, if a quarter kilogram of potato cost 60 pies, how many pies will 200 gram cost? Okay, they have given quarter kilogram potatoes cost, that means 250 gram of potato cost is 60 pies. We have to find 200 gram of potatoes cost. Okay, so let the required price be rupees x. So price, we are take price as x. Here the quantity of potato is decreased, that means its weight is decreased, so its cost is also automatically decreased. So we write less weight, less cost, less weight, less cost. So it is a direct proportion. Okay, therefore weight, I take it weight and cost. Weight is equal to 250 gram, that's cost is 60, and 200 gram of potato cost is we have to find, so we take it as x. Then cross product these terms, 250 into x is equal to 200 into 60, that is x is equal to 200 into 60 divided by 250. Therefore we cancel this one and we get x is equal to 48. Hence 200 gram of potatoes cost is 48 pies. If 11.25 meter of a uniform rod weighs 42.75 kilogram, what will be the weight of 6 meter of the same rod? They have given 11.2 meter length of a rod's weight as 42.75 kilogram. Then we have to find 6 meter length of a rod's weight. Here the length of the rod is decreased, so its weight is also
decreased. We have to find the 6 meter length of a rod's weight. So we take weight as x kilogram. Next line we write less length, less weight. So its length is also decreased and its weight is also decreased. So it is a direct proportion. The length equal to 11.25 meter. That's weight is 42.75 kilogram. In 6 meter length of a rod's weight, we have take it as x. Then cross product these terms. 11.25 into x is equal to 42.75 into x. Take 11.25 from left side to right side. So it will come to denominator. So 42.75 into 6 divided by 11.25. So x is equal to 20 kilogram. That is 6 meter length of a rod's weight is 22.5 kilogram. Next problem, on a scale of MAP 0.6 meter, 6 centimeter represents 6.6 kilometer. If the distance between the points on the map is 80.5 centimeter, the actual distance between these points is. So in a map, distance between 2 points is 0.6 centimeter. The actual distance, the original distance between these 2 points is 6.6 kilometer. Similarly, we have to find on a map of 80. We have to find distance between two points as 80.5 centimeter on a map. We have to find that's actual distance. Okay. Let the actual distance be x kilometer. Here on a map 0.6 centimeter distance, it increased as 80.5 centimeter. So the distance on map is increased means actual distance is also increased. So we write more distance on the map, more is actual distance. So if a distance is increased on the map means the actual distance is also increased. So it is also a direct proportion. I have taken it as distance on map as dm, actual distance as a ad. They have given this distance as in centimeter, this distance in a kilometer. Okay, 0.6 centimeter distance on a map. Original distance is 6.6 kilometer. We have to find distance between 2 points on a map is 80.5. That's actual distance. We have to find. So take it this one as x. Then cross product these terms. 0.6 into x is equal to 6.6 into 80.5. Therefore, x is equal to 885.5 kilometer. Okay, so distance between 2 points of actual distance is 885.5 kilogram. An industrial loom weaves 0.128 meters of cloths every second. An industrial produces a loom weaves of 0.12 meters of cloths for every second. We have to find how many seconds will it take for to loom to weave 25 meters of cloth. We have to find the time for making 25 meters of cloths. Let the required time be x seconds. Here for making loom weaves of 0.128 meters, that will be increased as 25 meters. So cloth length is also increased. Therefore, the time is also automatically increased. More meters and more seconds. It is also a direct proportion. First, we have write meter and time. They have given in seconds. So 0.128 meters of cloth. For making this one is they have take time as 1 second. Similarly, we have to find 25 meters of cloths making time. So we are take it as x. And cross product these terms 0.128 into x is equal to 25 into 1. X is equal to 25 divided by 0.128. Therefore, x is equal to 195.31. Therefore, an industrial loom weaves of 25 meter length of a cloth
They have take a time as 195 seconds. Next problem. A man completes 5 by 8 of a job in 10 days. At this rate, how many more days will it take him to finish the job? A man is assigned for do a piece of work. He complete 5 by 8 of the job in 10 days. We have to find the remaining work, how many more days he will take to finish the full job. So he work done by him is 5 divided by 8. First we have to find the balance work. So balance work is equal to 1 minus 5 by 8 is equal to 3 by 8. He has to do the remaining work, 3 by 8 work in how many days? We have to find the remaining work will be completed in how many days. Here the work done is less, 5 by 8 is less, decreased as 3 by 8. So less work, less days. It is also a direct proportion. Let the required number of days be x. Therefore, that is W as work, day as D. So for first work done 5 by 8 in 10 days. The remaining 3 by 8 work can be done in how many days? We have to find. So 5 by 8 into x is equal to 10 into 3 divided by 8. Therefore x is equal to, cancel this 8. Therefore x is equal to 10 into 3 divided by 5. Therefore x is equal to 6. The remaining work, he take a time, totally he take time 16 days to complete a piece of work. 4 mat weavers can weave 4 mats in 4 days. At the same rate, how many mats would be woven by 8 mat weavers in 8 days? A weaver make 4 mats in 4 days. We have to find 8 mat weavers in 8 days. How many mats they will make? Let the required number of mats be x. Therefore, if the number of weavers is increased, the making of mats, number of mats is also increased. The number of days increased means the number of making mats is also increased. So they have write more weavers, more mats, more days, more mats. First is weavers and the days, number of days, mats. That is also 4, 4, 4. Here the work is making mats. Okay. 8, in second case, 8 mat weavers. They are doing work for 8 days. Now, how many mats they can make? We have to find how many number of mats they can make. So in first video we have seen the formula M1 D1 divided by W1, M2 D2 divided by W2. Here M1 represent man, D1 is number of days, W means the work done by them in the first set. In the second case M2 is same man, day and work. Therefore 4 into 4 divided by work is the making of mat is 4 divided by 4 is equal to 8 into 8 is divided by x. Therefore x is equal to 8 into 8 into 4 divided by 4 into 4. Therefore x is equal to 16. That means 8 mat weavers can make 16 mats in 8 days. Okay. Next problem. Running at the same constant rate, 6 identical machines can produce a total number of 270 bottles per minute. At this rate, how many bottles could 10 such machines produce in 4 minutes? In an industrial, bottle making industrial, they had 16 identical machine to produce 270 bottles per minute. Suppose this type of machines we have take it as 10 machines means in 4 minutes how many bottles they can make, the machines can make. We have to find how many bottle could 10 such machines produced in
4 minutes. So let the number of bottle, taking the number of bottles as x, the required number of bottle as x. Here number of machine is increased, so more machine increased, more bottles. If we have more machines means we can produce more bottles. Then more minutes, the time is also we have more time, so more minutes means more bottle, we can make more bottles. Here they have write machine, time and bottle. In six machine, for using 6 machine for 1 minute they making 270 bottles. Suppose if we had 10 machines, we do working for 4 minutes, mean how many bottles we can make. So the same formula, M1 D1 divided by W1, M1 D1 divided by W1. Here making bottle is work. So 6 into 1 divided by 270 is equal to 10 into 4 divided by x. Therefore x is equal to 10 into 4 into 270 divided by 6 is equal to x is equal to 1800.